ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒயர் ஸ்டாஃப். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் ரவை எடுத்துகிட்ருக்குறேன். ரவையை நெய்லேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை வெறுமனாவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வெறுமனே ஃப்ரை பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ண தேவையில்ல, கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. சரி, அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும், கரெக்டாக இருக்கும். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துகிட்ருக்குறேன். நல்லா கொதிச்ச உடனே ரவையை போட்டுக்கோங்க. போட சொல்லி விட்டுறாதீங்க, கலக்கிட்டே இருங்க. அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துகிட்ருக்குறேன். உங்களுக்கு சுகர் சேர்த்துக்கிறதுக்கு பிடிக்கும், ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாத அளவு கலக்கிக்கோங்க. நான் ஏலக்காய் ஒரு 3 தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். நெய் ஒரு பாதி கப் எடுத்துக்கோங்க. நெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒட்டாத இருக்கும். நெய் ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் கிஸ்மிஸும் முந்திரியும் எடுத்திருக்கேன். ஃப்ரை ஆகிடுச்சு, அதில் போட்டு கலக்கிக்கோங்க. ரவா கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.